நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் நெகோட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, மாற்றுமுறை ஆவணத்தின் வகைகள். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பியரர் இன்ஸ்ட்ருமெண்ட், சரியா, கொணர்பவர் ஆவணம். ப்ரொமிசரி நோட் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர் செக் இஸ் பேபிள் டு பியரர் இஸ் கால்டு பியரர் இன்ஸ்ட்ருமெண்ட் சப்ஜெக்ட் டு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் எய்தர் ஆர் ஆஃப் த டூ கண்டிஷன் அப்படிங்கிற கடனுறுதி சீட்டு, மாட்டு சீட்டு அல்லது காசோலையை கீழ் குறிப்பிட்டுள்ள நிபந்தனைக்கு உட்பட்டு வரைதலை கொணர்பவர் ஆவணம் என பெயரிடலாம். சரியா, அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தேன் ப்ரொமிசரி நோட்டு, அதேமாதிரி பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு, அதேமாதிரி என்னது செக் இஸ் பேபிள். சரியா, அதேமாதிரி என்ன கீழ் குறிப்பிட்டுள்ள நிபந்தனைக்கு உட்பட்ட வரைதலை கொணர்பு ஆவணம் பெயரிடலாம் அப்படிங்கிறாங்க. சரியா, ஃபுல்ஃபில் எய்தர் ஆஃப் த டூ கண்டிஷன். இதில் வந்து டூ கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இட் மஸ்ட் பி எக்ஸ்பிரஸ்டு டு பேபிள். சரியா, வெளிப்படையாக கொணர்பவருக்கு தருதல் என எழுத வேண்டும். அதில் வந்து என்ன சொல்லலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் டு பி பேபிள் அப்படிங்கிறாங்க. சரியா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் முதலும் அல்லது கடைசியுமாக உள்ள மேலெழுத்து பெற்று மேலெழுத்தாக இருக்க வேண்டும். சரி, அதேமாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்லி ஆர் லாஸ்ட் என்டாஸ்மெண்ட் சுட் பி பிளாங்க் என்டாஸ்மெண்ட் அப்படிங்கிறாங்க. முதலும் அல்லது கடைசியுமாக உள்ள மேலெழுத்து பெற்று மேலெழுத்தாக இருக்க வேண்டும். அதேமாதிரி ஒன்லி செக் கேன் பி பியரர் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. சரியா, அதேமாதிரி பில் அண்ட் ப்ரொமிசரி நோட் கேன் பி மேட் பேபிள் டு பியரர் ஒன்லி த்ரோ பிளாங்க் என்டாஸ்மெண்ட் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா காசோலை மற்றும் கொணர்பவர் பத்திரமாக வரைபவரும் மாற்று சீட்டு அல்லது கடனுறுதி சீட்டு இவற்றை பெற்று மேலெழுத்து கீறுவதன் மூலம் கொணர்பவர் பத்திரமாக மாற்றலாம் அப்படிங்கிறாங்க. அதே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பே டு ஆர் பியரர் அப்படிங்கிறாங்க. ஆர் அல்லது கொணர்பவருக்கு தருக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ரொமிசரி நோட் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர் செக் இஸ் பேபிள் டு ஆர்டர் இஸ் எனது கால்டு ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறாங்க. ஆணை ஆவணம் கடனுறுதி சீட்டு மாட்டு சீட்டு அல்லது காசோலை இன்னாரின் கட்டளை பெற்றவருக்கு தருக என்ன எழுதுவது ஆணையிட்ட ஆவணம் ஆகும். சரியா, இவங்களுக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி என்ன பண்ணுது அது சொல்கிறதுக்கு ஆர்டர் வந்து பிறகு ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறாங்க. பே டு ஆர் ஆர்டர். சரியா, பே டு ஆர்டர் ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அதில் இன்லேண்டு. சரியா, இன்லேண்டு என்னது இன்லேண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டு ப்ரொமிசரி நோட்டு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ப்ரொமிசரி என்னது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொமிசரி நோட்டு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர் செக் இஸ் அண்ட் இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் சப்ஜெக்ட் டு த ஃபாலோயிங் கண்டிஷன். இட் மஸ்ட் பி ட்ரா இன் இந்தியா. சரி, இட் மஸ்ட் பி பேபிள் இன் இந்தியா. இட் மஸ்ட் பி ட்ரா அப்பான் எனி பர்சன் இன் த ரெசிடென்ட் இன் இந்தியா அப்படிங்கிறாங்க. சரியா, நோட்டு இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ரிமைன் அண்ட் இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஈவன் இஃப் இட் ஹேஸ் பீன் என்டாஸ்ட் இன் ஏ ஃபாரின் கண்ட்ரி. சரியா, அதேமாதிரி உள்நாட்டு ஆவணம் கீழ் குறிப்பிடப்பட்ட நிபந்தனைக்கு உட்பட்டு ஒரு ஆவணம் உள்நாட்டு ஆவணமாகிறது. சரியா, இந்த கண்டிஷனை வந்து மென்ஷன் பண்ணி என்ன ஆகுது அது வந்து இன்லேண்டு டாக்குமெண்ட் வந்து ஆகுது அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் வரையறுக்கப்பட்டது. சரியா, ட்ரா இன் இந்தியா. சரி, அதேமாதிரி இந்தியாவில் செலுத்தப்படுது பேபிள் இன் இந்தியா. அதேமாதிரி இந்தியாவில் குடிமகன் பேரில் வரையறுக்கப்பட்டது ட்ரா அப்பான் எனி பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா. சரியா, அதேமாதிரி இன்லேண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ரிமைன் அண்ட் இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஈவன் இஃப் ஹேஸ் பீன் என்டாஸ்ட் இன் ஏ ஃபாரின் கண்ட்ரி அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து பில் ட்ரா இன் டெல்லி ஆன் ஏ மெர்ச்சன்ட் இன் அக்ரா அண்ட் அக்செப்டட் அண்ட் பேபிள் இன் லண்டன் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி மாட்டு சீட்டின் நிலையில் மாட்டு சீட்டு டெல்லியில் உள்ள நபரால் வரையறுக்கப்பட்டு லண்டனில் செலுத்தப்பட்டது. அதேமாதிரி செகண்ட் பார்த்தீங்கன்னா பில் ட்ரா இன் டெல்லி ஆன் ஏ மெர்ச்சன்ட் இன் அக்ரா அண்ட் அக்செப்டட் அண்ட் பேபிள் இன் அக்ராங்கிறாங்க. தில்லியில் உள்ள நபரால் வரையறுக்கப்பட்ட மாட்டு சீட்டு அக்ராவில் உள்ள நபரால் ஏற்கப்பட்டு அக்ராவில் செலுத்தும்படி வரைய வேண்டும். சரியா, அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறாங்க. ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் விச் இஸ் நாட்டு இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் கால்டு ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. சரியா, உள்நாட்டு ஆவணமாக இல்லாத எந்த ஆவணமும் வெளிநாட்டு ஆவணம். நம்ம நாட்டில் வந்து இல்லாதது இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஃபுல்லுமே என்னது அது வந்து ஃபாரின் இன்லேண்டு இன்ஸ்ட்ருமெண்ட். அது வந்து என்னென்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பில் ட்ரா அவுட் சைடு. சரியா, அதே பில் பேபிள் அவுட் சைடு இன் இந்தியா. அதே பில் ட்ரா அப்பான் ஃபாரின் சிட்டிசன். வெளிநாட்டு வரையறுக்கப்பட்ட ஆவணம் வெளிநாட்டில் பணம் கொடுத்ததற்கான ஆவணம் வெளிநாட்டு நபரின் பெயரில் வரையறுக்கப்பட்டது.
அதேமாதிரி இதில் பார்த்தீங்கன்னா எ பில் ட்ரா இன் டெல்லி ஆன் ஏ மெர்ச்சன்ட் இன் லண்டன் அண்ட் அக்செப்டட் அண்டு பேபிள் இன் லண்டன். சரியா? அதே பார்த்தீங்கன்னா லண்டனில் உள்ள வியாபாரங்கள் மீது சென்னையில் உள்ள நபரால் வரையறுக்கப்பட்டு லண்டனில் ஏற்கப்பட்டு அங்கே பணம் செலுத்தப்படுகிறது. சரியா? படுகிறது. லண்டனில் உள்ள வணிகர் சென்னையில் வந்து மாட்டு சீட்டு வரைத்து சென்னையில் ஏற்கப்பட்டு சென்னையில் பணம் செலுத்தப்படுகிறது அப்படிங்கிறாங்க. சரி, அதேமாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ambiguous instrument. An ambiguous instrument means an instrument which can be constructed either as a promissory note or a bill of exchange அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி என்ன வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு 5th ஒன் எழுதிய ஆவணம் கடனுதவி சீட்டா அல்லது மாட்டு சீட்டா என்று அறிய முடியாத ஆவணம் தெளிவில்லா ஆவணம். சரியா? அதே மாதிரி என்னன்னாக்கா இதில் வந்து எழுதியாலும் கடனுதவி சீட்டா அல்லது மாட்டு சீட்டாங்கிறது என்ன பண்ணல, அவங்க வந்து ப்ரெமிசரி நோட்டு ஆர் என்னது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு தெளிவாக வந்து அவங்க வந்து சொல்லலை. சரியா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஏ பில் இஸ் ட்ரா பை ஏ ஆன் ஏஜென்ட் within the scope of his authority upon his principal B. Draw a bill on B who is a fictitious person and transfer it to some other party அப்படிங்கிறாங்க. லண்டனில் விவரங்கள் மீது சென்னையில் உள்ள நபரால் வரையறுக்கப்பட்டு இதில் வந்து என்னன்னா ஏ என்ற முதல்வர் மீது அவரது முதல்வர் பி தனது அதிகாரத்துக்கு உட்பட்டு வரையறுக்கப்பட்ட பத்திரம் ஏ என்பவர் பி என்ற கற்பனை நபர் மீது மாற்று சீட்டு வரைந்து அதனை சி என்பவருக்கு மாற்றி தருவது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இன்சோர்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா சொல்லிக்கிறேன், இட் மீன்ஸ் அண்ட் இன்கம்ப்ளீட் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் சம் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறாங்க. சரியா? இன் ரெஸ்பெக்ட் முழுமை பெறாத ஆவணம், ஏதோ ஒரு விதத்தில் தொங்கி நிற்கும் ஆவணம், முழுமை பெறாத ஆவணம் இன்கம்ப்ளீட். சரியா? இன்கம்ப்ளீட் சம் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் சம் ரெஸ்பெக்ட். அதேமாதிரி கிவிங் ஏ பிளாங்க் செக் டு ஏ பார்ட்டி எக்ஸ் சைன் அண்ட் டெலிவர் அண்ட் அன்ஸ்டாம்ப்டு பிளாங்க்டு ப்ரமிசரி நோட் டு ஒய் அப்படிங்கிறாங்க. எக்ஸ் என்பவர் ஒய் என்பவருக்கு பணம் எவ்வளவு என எழுதாமல் தரும் காசோலை வருவாய் தலை ஒட்டாமல் எக்ஸ் என்பவர் ஒய் என்பவருக்கு கடனுதவி சீட்டு எழுதி தருவது தொகை குறிப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. சரி, அது வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா தொகையை வந்து என்ன பண்ணலாம், அதை வந்து குறிப்பிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு இதெல்லாம் டைம் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. சரி, டைம் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் விச் இஸ் பேபிள் சம்டைம்ஸ் இன் ஃபியூச்சர். சரி, எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் பணம் செலுத்துமாறு வரையறுக்கப்படும் ஆவணம். சரியா? ஃப்யூச்சரில் என்ன பண்ணுங்க, ஒரு குறிப்பிட்ட நாள் என்ன பண்ணாங்க, பணத்தை வந்து பே பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறதுக்கு பேர் தான் என்னங்கிறாங்க, டைம் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இட் ப்ராமிஸ் டு பே சாலினி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, ₹5,000. சரியா? என்னது ருபீஸ் வந்து என்ன ஆகுது 5,000 ஆஃப்டர் 3 months. சரியா? அதுமாதிரி இட் ப்ராமிஸ் பே வருஷா. சரியா? வருஷா என்னது 3,000 அண்ட் ஜனவரி என்னது 1st 2020 கொடுத்துட்டாங்க. சரி, அதேமாதிரி இன்றிலிருந்து 3 மாதம் கழித்து சாலினிக்கு எவ்வளோ வந்து கொடுக்குறாங்க, பணத்தோட உறுதி வந்து அளிக்கிறாங்க 3 months. சரியா? அதே வருஷங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, 3,000 பணத்தை வந்து ஜனவரி 1 தரேன்னு ப்ராமிஸ் வந்து பண்ணுறாங்க. சரியா? நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அக்காமெண்டேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. சரியா? அக்காமெண்டேஷன் என்னது இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பில் விச் இஸ் ட்ரா அக்செப்டட் வித்தவுட் கன்சிடரேஷன். சரியா? அதேமாதிரி பண வசதி மாற்று சீட்டு பிறகு ஒருவருக்கு உதவும் நோக்குடன் மறுபயன் நீண்டி வரையறுக்கப்படுவது. சரி, அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பில்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, மாற்று சீட்டு பிறகு ஒருவருக்கு உதவும் நோக்குடன் மறுபயன் நீண்டி வரையறுக்கப்படுவது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதில் நெக்ஸ்ட்டு வந்துட்டு who need fund draw a bill and B who accepted the bills and get the bill discounted with his banker and on due date remit the request amount to enable him to meet the bill. Such a bill is an accommodation bill அப்படிங்கிறாங்க. ஏ என்பவர் என்னது அவசர பணமாக தேவைப்பட்டதால் தன்னுடைய நண்பருக்குரிய நெருக்கமான ஒரு நபர் பி என வைத்துக்கொள்ளலாம். அவர் மீது மாற்று சீட்டு வரைந்து தனது வங்கியில் வட்டம் செய்து பணம் பெறுவார். முதல் நாளில் பிக்கு பணம் அனுப்பி பொறுப்பை ஏற்பார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு டாக்குமெண்டரி பில். சரி, டாக்குமெண்டரி பில்லுங்கிறாங்க. ஆவண மாற்று சீட்டு.
certain document are accepted as negotiable instrument by custom or usage. The court have accepted them as negotiable instrument by usage அப்படிங்கிறாங்க. சில வகை ஆவணங்கள் சட்டம், பணி, மரபு, பழக்க வழக்கம் அடிப்படையில் மாற்று சீட்டாக அங்கீகரிக்கப்படுகிறது. சரியா? அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா லாரி ரிசிப்ட், பில் ஆஃப் லேடிங், ரயில்வே ரிசிப்ட் எக்ஸெட்ரா. லாரி ரசீது, ரயில் ரசீது, காப்பீட்டு கப்பல் ரசீது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு க்ளீன் பில் அப்படிங்கிறாங்க. தூய மாட்டு சீட்டு. இட் மீன்ஸ் த பில் டு விச் நோ டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் டு த குட் சீட்ஸ் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறாங்க. சரக்குரிமை அதாவது ரயில் ரசீது, கப்பல் ரசீது ஆவணத்தை இணைக்காமல் வரையறுக்கப்படும் மாட்டு சீட்டு. இதை வந்து என்ன பண்ணல, அவங்க வந்து அட்டாச் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் தான் என்னங்கிறாங்க, க்ளீன் பில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதில் do you know why emergency holiday are declared under negotiable instrument act where the maturity date of the negotiable instrument fall on notified public holiday. It is to be paid on preceding working day. When emergency holiday are declared for reason like death of a leader and power natural calamities strike சரியா அதேமாதிரி ஸ்ட்ரைக்கு எலெக்ஷன் டே அண்ட் ஸோ ஆன் டே should be made a public holiday so that negotiable instrument maturing on the day can be paid on the next working day. In other words, it implies that negotiable instrument maturing on the day of emergency holiday should be paid on the next day அப்படிங்கிறாங்க. ஏன் மாற்றுமுறை ஆவணத்தில் சம ஆவணம் சட்டத்தின் கீழ் விடுமுறை அறிவிக்கப்படுகிறது என்ன வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா மாற்றுமுறை ஆவணங்கள் முதிர்வு நாள் பொது விடுமுறை நாளில் முதிர்வு அடைவதால் அந்த ஆவணங்களுக்கு அதற்கு முன்னாள் பணம் செலுத்தப்படும். சரியா? அந்த என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த நெகோட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்க்கு வந்து ஹாலிடேக்கு முன்னாடி நாள் பணத்தை என்ன பண்ணிடுவாங்க, பே பண்ணிடுவாங்க. சரியா? அந்த டேட் வந்து ஹாலிடேவாக இருந்தால் அதுக்கு முன்னாடியே பே பண்ணிடுவாங்க. திடீரென அரசு சாதாரண சூழ்நிலையில் அதாவது தலைவர்கள் மரணம், இயற்கை சீற்றம் போன்ற நிகழ்வுகளை ஒட்டி அல்லது தேர்தல் மக்கள் ஓட்டு போட ஏதுவாக விளையாட்டுப் போட்டிகள் துவக்க நாளை கொண்டாட மாட்டுமுறை ஆவணத்தின் சட்டத்தின் கீழ் விடுமுறை அறிவிக்கப்படுகிறது. இதனால் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க, வந்து விடுமுறை வந்து அவங்க வந்து விடுறாங்க. சில சமயம் சில நடத்தும் கடையடைப்பு போராட்டங்களினால் வன்முறை எழலாம் என அரசு கருதும் நேரத்தில் கூட சட்டத்தின் கீழ் விடுமுறை அறிவிக்க வகை செய்யப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதனால் அன்றைய தினம் முதிர்வடையும் மாற்றுமுறை ஆவணங்களுக்கான பணம் அடுத்த நாளில் செலுத்தப்படும். சரியா? வந்து அந்த டேட் வந்து மெச்சூரிட்டி பீரியட் வந்து ஆயிடுச்சுன்னா அடுத்த நாள் என்ன பண்ணிக்குவாங்க, அதை வந்து அமௌண்ட் வந்து பே வந்து பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறாங்க. சரியாப்பா? இது வரைக்கும் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா படித்து வந்து எழுதி வந்து பாருங்கள். ஹோம்ஒர்க் இருந்தாக்கா என்ன பண்ணாங்க, எழுதி வந்து சென்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா மாற்றுமுறை ஆவண சட்டம் 1881, ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 பிரிவு என்னது மற்றும் பிரிவு 31 மற்றும் 32 பொருந்தாது. இதுக்கு வந்து நெகட்டிவ் இதில் வந்து என்னது சூட் வந்து ஆகாது. பிரிவு 31 ரிசர்வ் வங்கியின் சட்டம் அரசிற்கு மட்டுமே நாட்டின் செலவாணியை வெளியிடும் அதிகாரத்தை வழங்குகிறது. சரி, அதுமாரி என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதை மட்டும் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து வழங்குறாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது அரசின் ரிசர்வ் வங்கி பதிலாக செலவாணியும் மத்திய அரசு காசுகளையும் வெளியிட முடியும். சரியா? என்ன பண்ண ரெப்ரசன்டேட்டிவாக என்ன பண்ண முடியும், வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை வந்து இஷ்யூ வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அது எவர் ஒரு ரிசர்வ் வங்கி தவிர கொணர்பா எப்போது கேட்டாலும் கொடுக்கிறேன் என்று வாக்குறுதலை தாளி எழுத முடியாது. ரிசர்வ் வங்கி தவிர யார் கேட்டாலும் கொடுக்குறேன்னு சொல்லி என்ன பண்ணாது, அவங்க வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எழுத வந்து முடியாது. அப்படி எழுதுனால் அது செலவாணி ஆகிவிடும். அப்படி எழுதுனாக்கா அது என்னன்னு சொல்லி வேணான்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து செலவாணி அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. சரியா? இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை அப்படின்றாங்க. வங்கி சட்டம் கூறுகிறது. இருப்பினும் கடந்த சீட்டோ அல்லது வாக்குறுதி தலையோ என்ன பண்ணுறாங்க, வாக்குறுதி தலையோ பிரேமசிர நோட்டு என்னது அதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட். சரியா? பில் ஆர் பிரேமசிர நோட்டு. சரியா? வெற்று மேலெழுத்து செய்வதன் மூலமாக கொணர்பவர் பத்திரமாக மாற்ற சட்டம் தடை செய்வதில்லை. அவ்வாறு காசோலை கொணர்பவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா? அதுதான் என்னென்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா வாக்குறுதி தாளை இல்லாட்டி மேலெழுத்து செய்வதன் மூலமாக கொணர் பத்திரமாக மாற்ற சட்டம் தடை செய்வதில்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கொணர்பவர் பத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாப்பா? இது வரைக்கும் படித்து பாருங்கள், எழுதி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தாக்கா ஃபோன் பண்ணி கேளுங்க. தேங்க்யூம்மா.